Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பிட்காயின் இந்த மாதிரி நிறையா இண்டெக்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் காத்திருக்கு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் இண்டிகேஷனை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் படி நம்ம மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பை கொடுத்ததுக்கப்புறம் ஒன் வே ரைஸுங்க. ஸோ ஒரு விரித்தனமான ஒரு புல்லிஷான ரேலியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட டே ஹைக்கு பக்கமாக தான் வந்து க்ளோஸ் அப்படிங்கிறதுமே வச்சுருக்குங்க. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்ன சிபிஆர் ஆகட்டும், சிபிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த இடம் ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்த இடம். ஸோ ப்ரைஸ் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா? பண்ணலை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட், சிபிஆர் விட்டுறலாம். ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 ஹவருடைய லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே ஒரு வீக்கான லிக்விடிட்டி இருந்துச்சு. அதாவது 24,905 ஃபாலோட் பை 25,009. இது ரெண்டுமே 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்க ஒரு லிக்விடிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், ஒரு ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லலாம். அதை ப்ரைஸ் மதிச்சுதானா? மதிக்கலை. சரி, ஓகே, அதையும் விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இதை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா? பண்ணலை. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அதை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா? பண்ணலை. இந்த மாதிரி ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இருந்த ஏகப்பட்ட தடை அதை உடை அப்படின்ட்டு ஒரே நாளில் உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் புல்லிஷ் ஆயிடுச்சுங்க. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷை கொடுத்துருச்சு. ஸோ இதை தாண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் புல்லிஷ் ஆயிடும். ஸோ இது வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து அதை வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த 25,012ங்கிற இந்த லெவலை தாண்டினாலே ஐ திங்க் அது 10ன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கீழே இருக்கும். எஸ், 25,010 தாண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆயிரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10:15 to 11:15 அந்த 11:15 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் சைன். ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு எல்லா சைன்ஸையுமே காட்டுதுங்க. ஆனால் இங்கே இப்போ நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சூப்பர் ட்ரெண்டை போட்டு பாருங்கள், ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லும். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டரை பார்த்தாலே தெரியும் வெர்ஜின் சிபிஆரை மதிக்காமல் மேலே போயிருக்கு, அது புல்லிஷ்ன்னு தான் சொல்லும். ஒரு ஆர்எஸ்ஐ எனக்கு தெரியல, ஆர்எஸ்ஐ பற்றி எனக்கு அவ்வளோ தெளிவான புரிதல் இல்லை, அதை பார்த்தாலும் அது புல்லிஷ்ன்னு தான் சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த விதமான இண்டிகேட்டரை பார்த்தாலும் அது புல்லிஷ்ன்னு தான் சொல்லும். நீங்கள் ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் வந்திருக்கு. ஸோ கேண்டில்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்கல்ஃபிங் போட்டு ஃபர்தராக மேலே போயிருக்கு. இது எல்லாமே ஒரு புல்லி சைன் தாங்க இருக்குது. பட் ப்ராப்பராக மார்க்கெட் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. மார்க்கெட்டில் இந்த ரேலி ஓகே வந்திருக்கு, பட் ப்ராப்பராக அது போகலைங்க. ஏன் போகலை அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஃபேர் வேல்யூ கேப்பை ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டதுலேருந்து, அதாவது இந்த கேண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே போயிருக்கு. 1.6% ரேலி ஆயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கூட ப்ரைஸ் வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஏன் கேப்ஸை ப்ரைஸ் ஃபில் பண்ணணும்? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் நிறையா கேப்ஸ் இருக்கும். கேப்ஸ் ஃபார்ம் ஆகிறதே ஃபில் ஆகிறதுக்கு தாண்டி ஒரு நல்ல ஒரு தியரி ஒன்று இருக்குங்க மார்க்கெட்டில். எந்த ஒரு கேப் வந்தாலும் அது ஃபில் ஆயிடணும். ஸோ நார்மல் கேப்பை விட இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேர்வால் கேண்டில் கடையில் வர ஃபேர்வால் கேப்புக்கு இன்னுமே பவர் ரொம்ப அதிகம். அதெல்லாம் ஃபில் ஆகி தான் போகணும். ஏன் ஃபில் ஆகி போகணும்? ஒரு கேள்வி வரலாம். சரி, கேப் ஃபில் ஆகணும், சரி ஃபேர்வால் கேப் வந்தாலும் ஃபில் ஆகணும், ஏன் அது ஃபில் ஆகணும் அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டை மேலே வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸாலாம் அப்படி தூக்கிட்டு போக முடியாது. மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை ஸ்மார்ட் மணின்னு சொல்லலாம். அவங்க தான் ப்ரைஸை மேலேயோ கீழேயோ தூக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போவாங்க. அப்போது அவங்க எப்போவுமே இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் வருதுன்னா அதெல்லாம் ஃபில் பண்ணி தான் தூக்கிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்திருக்கா, எத்தனை ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதில் எத்தனை ஃபேர் வேல்யூ கேப் அவங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 4 ஃபில் பண்ணிட்டாங்க. 2 அதுவும் அளவில் ரொம்ப சின்னதாக இருந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் தான்
அவங்க ஃபில் பண்ணாமல் விட்டாங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபில் பண்ணாமல் தான் கீழே போச்சு. ஏன்னா அது ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. அண்ட் வரும்போது இதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அப்போது அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க பொசிஷன் எடுத்துருக்காங்க, பொசிஷன் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்குலாம் வரும்போது அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அதை நம்பலாம், அந்த ரேலியை நம்பலாம். ஸோ அப்படி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் டச் பண்ணாமல் மேலே போகுதுன்னா இதில் ஏதோ ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கு. இவங்க மார்க்கெட்டை இப்படி கொண்டு போகிறது நல்லதுக்கு கிடையாது. அதாவது ஃபர்தராக கண்டிப்பாக இது மேலே போகிற ரேலியை நம்மளால நம்பி வாங்க முடியாது. இப்போது அவங்க பொசிஷன் எடுத்திருக்காங்க, அவங்க ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சால் நம்ம நம்பி அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். நம்ம ஸோ என்னோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணது. ஸோ எனக்கு ஸ்மார்ட் மணி என்ட்ரி எடுக்கான்னு தெரியணும், அவன் ஆவரேஜ் பண்ணுறான்னு தெரியணும். அப்போ தான் நான் அவனை நம்பி அவங்க கூட நான் பயணம் பண்ணுவேன். இப்போ இதில் அவன் என்ட்ரி எடுத்திருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியுது, ஏன்னா லிக்விடில் இருந்தால் ரிவர்ஸ் ஆயிருக்கான், ஆனால் அவன் ஆவரேஜ் பண்ணல. எனக்கு இந்த 2 கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ அந்த 2 கன்ஃபர்மேஷன் நடக்கலையா, என்ன பண்ணுறது? வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் ட்ரேடர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர்த்துக்கு இல்லாத மிக முக்கியமான விஷயம் பொறுமையாக இருக்கிறது, நம்ம செட்டப்புக்காக வெயிட் பண்ணுறது. இந்த 2 விஷயத்த நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வேணும்னு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இல்லாத செட்டப்பை ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் இங்கே இருக்கிறதுல எனக்கு செட்டப்பே கண்ணுக்கு தெரியவில்லைங்க. செட்டப்பே கண்ணுக்கு தெரியலனா என்ன பண்ண தெரியுமா? பொறுமையாக இருக்கணும், ட்ரேட் எடுக்காமல் இருக்கணும். நீங்களும் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. ஸோ அப்போ செட்டப் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சில நாட்களாகவே வேடிக்கை மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் வந்து ஸ்மார்ட் மணி இதில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நிஃப்டியில் மட்டும்தான் இப்படியானா பேங்க் நிஃப்டியில் அப்படி தான். நம்ம அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா பேங்க் நிஃப்டி ஒரு நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம் 1 ஹவரில் 4 ஹவரில் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆயிடுச்சு. பட் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன புல்லிஷ் ஆகவில்லை. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போகணும், 25,334க்கு மேலே போனால் தான் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆகும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அடுத்துங்க, நம்ம பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வழக்கமாக டெய்லியுமே பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாகவே இருக்குது, பிடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியல அப்படின்னா பிடிடி ஆப்போட லிங்க் கீழே இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ மெட்டல் டேப்புக்குள்ளே போனீங்கன்னா அது இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதன்படி மார்க்கெட் மொத்தம் 3 ஸ்டேஜில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அதோட ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன அப்படின்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அக்குமுலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கன்சாலிடேஷன். மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது அங்கேருந்து மேலேயோ கீழேயோ போகிறது. ஸோ ஒரு டைரக்ஷனில் போகும். அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் வரும். அந்த விதத்தில் இந்த அக்குமுலேஷன் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, அகைன் இந்த இடத்துல ஒரு குட்டி அக்குமுலேஷனை போட்டுச்சு, அகைன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து விடிய போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் மூவான கீழே தான் போக போகுது. அது எப்போ அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுது. ஸோ மார்க்கெட்டில் இப்போது இன்னைக்கு வந்த ஃபுல் மூவ், என்டையர் மூவே நம்ம மேனிப்புலேஷன் சொல்லிடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ப்ரைஸுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸ்ட்ரென்த்து ஃபேர் வேல்யூக்காக ஃபில் பண்ணால் தான் வரும். அது ஃபில் பண்ணால் போகிறதுனால தான் நான் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரென்த் எல்லாமே மேலே போகுது. அப்படியும் போகலாமானா போகலாம், ஏதாவது நியூஸ் வந்திருக்கு, பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா போகலாம். ஸோ இந்த ரேலிக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 ஸ்டாக், இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸுங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேனே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோடைய அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. கிட்டத்தட்ட 17 ஸ்டாக் தான் வந்து இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்க 33 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இதில் பாருங்களேன், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கெய்னர்ஸில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸில் வந்து மேலே அங்கே அக்சென்ச்சர் வந்து ரிசல்ட் பேடாக கொடுத்துச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக கீழேயே விழுந்துட்டு இருந்துச்சு, போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதிலலாம் ஷார்ட் கவரிங் வந்துச்சு, ஐடி ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் நிறையா பிஸ்னஸ் அப்டேட்லாம் வந்துருந்துச்சுங்க. நிறையா பேங்கிங் செக்டரோட பிஸ்னஸ் அப்டேட்டுங்கிறது வந்துருந்துச்சு. லைக் கோட்டாக் பேங்க்கில் வந்துருந்துச்சு நினைக்கிறேன், HDFC பேங்க்கில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸுக்கு பேங்கிங் செக்டருக்கு வந்து அதுவுமே எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் எப்பவுமே ட்ராகராக இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸு இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருசாக ட்ராக் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு ஃபினான்ஸ்லையுமே பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி 50 கம்பெனிஸில் இருக்க ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரே கட்டமாக ஒரே மனசாக முடிவு வந்து ஒத்திசைவாகிட்டாங்க. அவங்க ஒரே பக்கம் சரி அடித்து தூக்கிடலான்ட்டு தூக்கிட்டாங்க. அதன் காரணமாக தான் மார்க்கெட் இன்றைக்கி மேலே போச்சு. சில இந்த பேங்க் பிஸ்னஸ் அப்டேட் மாதிரியான சில நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரேலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிருச்சு. அதன் காரணமாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே விழ வேண்டும். ஸோ நார்மலான ஒரு கன்வென்ஷனான ப்ரைஸ் ஆக்ஷன் வரணும் அப்படின்னா கீழே விழணும். ஸோ அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல இங்கே பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் மதிக்கக்கூடாது. இப்போ மார்க்கெட் கீழே விழுகணும்னா இது ரெஸ்பெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் இத்தனை ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு, அது எதுவுமே ரெஸ்பெக்ட் ஆகாமல் தான் போயிருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு இந்த இடத்துல கன்வின்சிங்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுத்துருக்கு. அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேர் வேல்யூ கேப் இதுதான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் சப்போஸ் ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போச்சுன்னா அதுவுமே வந்து ஃபர்தராக ஒரு புல்லிஷ்னஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் எடுத்துருக்க முடியாது. அப்போது இது ரெஸ்பெக்ட் ஆகாமல் போச்சுன்னா ஓஹோ இவங்க வந்து திசை திருப்புறாங்க போல் இருக்கு, ப்ரைஸை கொஞ்சம் பேரிஷ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு சைன். ரெண்டாவது இதை தாண்டினாலே உங்களுக்கு இந்த 24,982 இதை தாண்டினாலே போதும், உங்களுக்கு 1 ஹவரில் திருப்பி பியரிஷான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துடும். இப்போ தான் முக்கிய புல்லிஷான அதுக்குள்ளே பியரிஷான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதை தாண்டாலே போதும் 1 ஹவரில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துடும். அண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸை ஃபர்தராக கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டுவர்ட்ஸ் இந்த 24,747 வரைக்குமே ப்ரைஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போது 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் இதை தாண்டி ஒரு பெரிய விக் இல்லாமல் ஒரு நல்ல கேண்டில் வந்து பியரிஷான கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே போகும். இப்போ நான் சொன்ன 2 விஷயம் நடக்கலன்னு வச்சுங்களேன், நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்கும் போது ஃபர்தராக மேலே தான் போக போகுது. ஸோ நான் அதை வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். ஸோ இது ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கான என்ட்ரி மாடல் அப்படிங்கிறது கிடைக்கும், எனக்கான செட்டப் ஏதாவது கிடைக்கும். அது நடக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போது எஸ்எம்சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். எல்லா தடைகளையும் அது உடச்சிருச்சுன்னு பார்த்தோம். கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு தடை இந்த பிரேக்கர் பிளாக் தாங்க. சாரி, ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நான் வந்து மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த எதுலேயுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலை. நான் இதை பெருசாக நம்பவே இல்லை. இதுனாச்சு கடைசியாக நமக்கு இப்போ அடுத்து இருக்கிறது இதுதான். இப்போ இதுவும் தாண்டி போச்சுன்னா அடுத்து நான் இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த விதத்தில் இந்த பிரேக்கர் பிளாக்கு மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்கே இப்படி மார்க்கெட் இங்கே மேலே போகும்போதும் அதே மாதிரி தாங்க போச்சு. நிறைய இந்த இடத்துல அக்குமுலேட் ஆச்சு. ஸோ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது மேலே போட்டுச்சு, கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியுமே இது மேனிப்புலேஷன் மூணு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட் வந்து வெறித்தனமாக மேலே போச்சு, 800 பாயிண்ட் மேலே போச்சு. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கீழே, என்ன இதெல்லாம் எப்படி நீ வந்து மேனிப்புலேஷன் சொல்லுவ அப்படின்னா, அதுக்கேற்றாப்புல இங்கே போனதை விட டபுள் மடங்கு ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ ஒரு 800 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கீழே விழுந்துச்சுங்க. ஸோ அது ஒரு செமையான மூவாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செமையான மூவ் வரும்னு எனக்கு தோணல. இங்கேருந்து ப்ரைஸ் வெறித்தனமாக இன்னும் பயங்கரமாக மேலே போகணும்னு எனக்கு தோணல. ஸோ வெகு விரைவில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனுமே சொல்லுதுங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் ரேலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்டையர் ரேலியுடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ 0.618க்கும் 0.786க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். ஸோ நிஃப்டி இஸ் நியர் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒரு சின்ன டிப்புக்கோ ஆர் பெரிய டிப்புக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த புல்லிஷ்னஸை பார்த்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 100ல் 90 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாங் போயிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே தான் போக போகுது அப்படின்னு லாங் போயிருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க ட்ரேடர்ஸ், இங்கேருந்து மார்க்கெட் மேபி ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே போனால், ஆனால் அதை விட 2 மடங்கு இல்லைனா 3 மடங்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போதோ அவ்வளோ தூரம், அதை விட 2 மடங்கு 3 மடங்கு கீழே போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ப்ளே பண்ணும். எல்லாத்தையுமே நான் புல்லிஷாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ப வச்சுட்டு ஏதோ ஒரு குறியீட்டை விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ அதோட பாதை ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குறியீட்டை விட்டுட்டு போயிருக்கோம். அந்த குறியீட்டை கவனிச்சாலே அவன் உண்மையாலுமே மேலே தான் போகிறானா இல்லை வந்து பொய்யா போகிறானாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அந்த விதத்தில் இந்த ரேலி பொய்யான ரேலி தான். பொய்க்காரன் இவன், இந்த பொய்க்காரனை நம்பக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப் இது வரைக்கும் எந்த விதமான புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பையும் ப்ரைஸ் வந்து டச் பண்ணவே இல்லை. அதை டச் பண்ணாமல் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, சரி மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 பாயிண்ட், மனசாட்சி இல்லாமல் 1500 பாயிண்ட் போயிருக்கு. 2.86% போயிருக்கு. நிஃப்டியை காட்டிலும் 2 மடங்கு போயிருக்கு. பட் ஸ்டில் இதுவுமே ஒரு ப்ராப்பரான ரேலி கிடையாதுங்க. ஸோ இதுவுமே மேனிப்புலேஷனான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது 4 hour டைம் ஃப்ரேம் இருக்க லிக்விடிட்டியுமே தாண்டி ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. 1 day டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டியும் தாண்டி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. என்றைக்குமே 1 day டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டியை சுத்தமாக மதிக்காமல் யார் ராணி அப்படின்னு கேட்டு ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அதைத்தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இன்டியூஸ்மெண்ட் என்று கூறுவார்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் இங்கே வந்திருக்கு இந்த கேண்டில் இன்டியூஸ்மெண்ட் கேண்டில். ஸோ நிஃப்டியை கூட விட்டுறலாம் நம்ம. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம்.
டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டமை பார்த்து எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, இதுதான் அதோட நெக்லைன், இதை தாண்டுனா மார்க்கெட் புல்லிஷு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நெக்லைனை தாண்டினா மார்க்கெட் புல்லிஷ்னு நினைப்பாங்க. அது புல்லிஷ்க்கு சைன் கிடையாது, அது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் சைன். ஸோ இப்போது எப்போ வேணாலுமே பேங்க் நிஃப்டியுமே எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இந்த 56,408 அப்படிங்கிற லெவலில் இருக்குங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சரி, எந்த விதமான ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஃபாலோ பண்ணாமல் ஸ்மார்ட் மணி உள்ளே இறங்கிருச்சு அப்படின்ட்டு அதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டு வைக்காமல் மேலே போயிருக்கு. ஸோ ரெண்டுமே எப்போ வேணாலுமே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு நம்ம ஒரு லெவல் சொன்னோம், இதை தாண்டினா கீழே விழுந்து இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நிஃப்டிக்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப் குட்டியாக இருந்துச்சு, அது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் பேங்க் நிஃப்டிக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது இதை தாண்டி இப்படி க்ளோஸ் வைக்கணும். இது மொமெண்டம் வந்து பியரிஷ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அண்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த 55,466 கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லைன் 55,466. ஸோ இதுவுமே தாண்டிச்சு அப்படின்னா ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டியுமே இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் புல்லிஷாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன், எப்போ வேணாலுமே ரிவர்ஸ் ஆயிருன்னு சொல்கிறேன். ஸோ இந்த புல்லிஷ்னஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் 100-200 பாயிண்ட் நிஃப்டி மேலே போகலாம், பேங்க் நிஃப்டி 100-500 பாயிண்ட் கூட மேலே போகலாம். அதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மூவ் கிடையாது. அஸ் அ ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸாக நான் என்ட்ரி எடுக்கக்கூடிய மூவ் அது கிடையாது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னாங்க, ஸ்மார்ட் மணி வந்து தடயத்தை விட்டிருக்கிறது. நான் ஃபேக்காகத்தான் இந்த மூவை மேலே கொண்டு போகிறேன், நீ ஏதாவது வந்து இதை பற்றி புரிஞ்சுக்காம நீ என்ட்ரி எடுத்தனா அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போகிறான். ஸோ ரிவர்சலுக்காக காத்திருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம், சாரி நிஃப்டி மிட் செலக்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ நிஃப்டி எப்படி ரேலி ஆகுதோ அதே மாதிரி தான் மிட் செலக்டும் ரேலி ஆகுது. ஸோ ஸ்விங் பாயிண்ட் வந்துச்சு, நல்லா மார்க்கெட் மேலே போச்சு, அண்ட் இந்த ரேலியோடைய 50% லெவலுக்கும் போயிடுச்சு, 50% லெவலுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ 0.618 பக்கத்தில் வந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆயிடுச்சு. 4 hour டைம் ஃப்ரேமில் இன்னும் புல்லிஷ் ஆகலை, நிஃப்டி மாதிரியே மேலே இருக்குது, இவ்வளோ தூரம் போகணும் 4 hour டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆகிறதுக்கு. ஸோ இதுவுமே புல்லிஷாக தாங்க இருக்குது. பாருங்கள், இங்கே ஏதாவது தடயங்கள் இருக்கா, ப்ரைஸ் வந்து ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கா, இல்லை. அப்போது ஸ்மார்ட் மணி உள்ளே இறங்கலை, ஸ்மார்ட் மணி உள்ளே இறங்காமல் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்பக்கூடாது. ஸோ கிளாமர் அப்பி சேம் அப்பி இதுவுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்குது, இதை தாண்டணுங்க. ஸோ அவ்வளோ தூரம் கீழே வந்து தாண்டணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியாது. ஸோ ப்ராபப்ளி இது ஒரு மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். 12,968 மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். சேம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மதிக்காமல் கீழே வரணும். ஸோ இது வந்து கடைசி 15 minutesல வந்தது, இதை கூட நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மதிக்காமல் கீழே வந்தாலே ஃபர்தராக இதில் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதான் மிட் கேப் நிஃப்டியோட நிலவரம். அண்ட் நிறைய பேர் சென்செக்ஸையும் கேட்குறீங்க, ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸாக நம்ம பார்த்துடலாம். நான் இவ்வளோ நேரம் நிஃப்டிக்கு என்ன சொன்னோம் அதே தான் அப்படியே சென்செக்ஸுக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் மட்டும் ஒரே ஒரு தடவை இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டு போயிருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களுக்கு சென்செக்ஸ் நிஃப்டிக்கும் சின்ன டிவியேஷன் இருக்கும். ஏன்னா சென்செக்ஸ் வந்து 30 ஸ்டாக்ஸுடைய குமுலேட்டிவ் பாயிண்ட்டு, நிஃப்டிங்கிறது 50 ஸ்டாக்கோட குமுலேட்டிவ் பாயிண்ட். அதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த இடத்துல சென்செக்ஸ் மட்டும் ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. பட் ஸ்டில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிருக்கு. இதுவுமே எந்த நேரத்தில் வேணாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, சென்செக்ஸுக்கும் நான் டெய்லியும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது அடிக்கடி நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே இருக்கிற கேண்டில்ஸுக்கோட ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேண்டில் வந்து ஒரே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே சென்செக்ஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா, ஐ மீன் நிஃப்டிக்கு என்ன சொல்கிறோன்னா, அதை அப்படியே சென்செக்ஸுக்கு பொருத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். அதன் காரணமாக இதை நான் எப்போது நான் சொல்கிறேங்க, மேபி வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மேஜராக இந்தியன் மார்க்கெட் சைடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டிக்கு கீழே போச்சு. ஸோ நம்ம இப்போது இதில் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஒரு லிக்விடிட்டி இருக்கும், அந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் மதிக்காமல் கீழே போகுதுன்னா அதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் இன்டியூஸ்மெண்ட். அதாவது மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகுது, நிறைய பேர் நம்ப வைக்கிறது, நம்ப வச்சு ஏமாத்துறது, அடுத்து அப்படியே மேலே போகிறது. இது ஒரு ஸ்விங் பாயிண்ட்டு, ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ப்ரைஸ் இன்றைக்கி மார்னிங்கே இன்வெஸ்ட் பண்ணிச்சு. இன்வெஸ்ட் பண்ணதோட வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மொமெண்டம்ங்கிறது புல்லிஷாக மாறிடுச்சு.
அண்ட் இது வந்து ட்ரெண்ட் புல்லிஷாக மாறுது. 62.25 தான்னா ட்ரெண்டுமே புல்லிஷ் ஆகி ஃபர்தராக மேலே போயிருங்க. இதுதான் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஸோ மொமெண்டம் புல்லிஷ் ஆயிருக்கு. இந்த அளவு பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கோல்டு இன்னைக்கு வந்து புது உச்சத்தை தொட்டது அப்படின்னு நியூஸில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனதர் ஆல் டைம் ஹை ஏறி போயிட்டே இருக்கான் ஒவ்வொரு டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ கோல்டு எவ்வளோ பெரிய இண்டெக்ஸு இங்கே பாருங்க, இந்த இடத்துல மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகி வந்துச்சு. இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போகும்போது பாருங்க, டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணியிருக்கா, இங்கே டச் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எல்லா ஃபேர் வேல்யூக்கு அப்போ டச் பண்ணி மேலே போனால் தான் அது ஒரிஜினல் ரேலின்னு சொல்ல முடியும், உள்ள ஸ்மார்ட் மணி இறங்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அது பண்ணி தான் போகணும். அதுதான் முறை தவறி போகும்போது நம்ம அதை முறையாக நினச்சி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கோல்டு புல்லிஷாக தாங்க இருக்குது. இப்போது எப்போ இது ரிவர்ஸ் ஆகும்? நம்ம ரிவர்ஸில் எதிர்பார்க்கக்கூடாது. பையான் டிப்பு தான், ஒரே பையான் டிப்பில் தான் நம்ம இருக்கணும் கோல்டை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3899 சப்போஸ் ப்ரைஸ் வந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ட்ரா புல்லிஷ் மோடில் தாங்க கோல்டு இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். யூரோ யூஎஸ்டிங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த ஒரே ஒரு பேரை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலைவன் வந்து ஒரே போடு போட்டான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரிவர்ஸ் சைக்கிளில் போயிட்டான். ஆல்ரெடி லிக்விடிட்டி படிச்சுட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப் இது அங்கிருந்துமே ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருக்கான். நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வரும்போது இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா அதுவுமே ரெஸ்பெக்ட் ஆகி ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேருமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. 1 hour 4 hour எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்குது. ஃபர்தராக அந்த செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகி கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவ்வளோதான் ட்ரேடர்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.